ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் சேர் பண்ண போகிறோம். இந்த சேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற மெட்டீரியல் வந்து மொபைல் பாக்ஸு கார்ட்போர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த சேர் பண்ண போகிறோம். உங்கள் சேர் எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸையும் இந்த சேரையும் கார்ட்போர்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் ஃபோல்டபுளான கார்ட்போர்ட், நமக்கு பேப்பர் மாதிரியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாகவும் இருக்கணும். ஸோ ஃபோல்டபுள் ஆகிற மாதிரி கார்ட்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சைடில் வந்து நம்ம சேரோட போல்ஸ்டர் வைப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா லைக் வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி நல்லா சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும். இதை வச்சு இதோட ரேட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளூ போட்டு தான் நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ரேட்ஜஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம வைக்கக்கூடிய போல்ஸ்டர் வந்து எம்போஸ்டாக நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பார்டர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம சேரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நம்ம ஸ்டேஜில் இந்தியன் ஃபெஸ்டிவல்னாலே மோஸ்ட்லி குத்து விளக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா ஓனாக ட்ரை பண்ணேன். பட் இது குத்து விளக்கு மாதிரி இருக்கா என்ன தெரில. கோல்டன் பீட்ஸு அதெல்லாம் வச்சு நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போது அந்த ஸ்டேஜ் டால் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் டெக்கர் பண்ணிக்கிறதுக்காக நான் மெஹந்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே பேஸ்க்காக ஒரு தின்னான கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸையும் பின்னாடி சைடில் ஆர்ச் மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஆர்ச் மாதிரி வைக்கலாம், ஹார்டின் ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். அந்த சேர் கவர் பண்ண மாதிரியே ராட்ஜஸ் எதுவுமே தெரியாத மாதிரி நீட்டாக க்ளூ யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். க்ரீன் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரியலிஸ்டிக் லுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் செலக்ட் பண்ணேன். வாட் உங்கள்கிட்ட என்ன ஃபேப்ரிக் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து முன்னாடி அந்த பிளேட்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபெர்ரோ ரோச்சர் சாக்லேட் பாக்ஸ். ஆக்சுவலி இது எனக்கு தீபாவளி கிஃப்டாக வந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் இருந்து அந்த பவுலாக இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து இந்த ட்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுனால அது செட் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம டபுள் லேயர் கொடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எத்தனை பிளேட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குட்டி குட்டியான மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிளேட்டில் வந்து பேங்கிள்ஸ் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பேங்கிள்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜம்ப் ரிங். அதாவது அக்சசரிஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஜம்ப் ரிங்க்காக பெயிண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். இந்த கார்லாண்ட், அதாவது சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சாட்டன் ரிப்பனை வச்சு நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் மேக் பண்ணது தான் அது. அண்டு இது எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்கரேட்டிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு உங்களோட ஸ்டேஜ் நீங்கள் இன்னும் எம்போஸ்டாக டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்டேஜை ஃபைனல் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி தான் இதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். என்னோடய டால் வந்து அதில் சிட் பண்ண முடியல. ஸோ வந்து நான் டாலோடைய லெக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களோட எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெட்டீரியல்ஸ் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே தனித்தனியான வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மீதி எதுவுமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேட் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டில் நான் வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நான் பேக்கெட் பண்ணி வச்சிட்டேன். நான் ட்ராவலில் எல்லாமே கீழே இதாகிடும் அப்படிங்கிறதுனால. சைடில் வந்து நான் ஒரு பேபி ஷவர்னாலே ஒரு 5 வகையான சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுனால ஒயிட் ரைஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த ரைஸில் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எல்லோவுக்கு வந்து டர்மரிக் பவுடர், ரெட்டுக்கு வந்து சில்லி பவுடர், அந்த மாதிரி. க்ரீனுக்கு வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி க்ரீன் ட்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரைஸ்க்காக இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக குட்டி குட்டி பேக் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டு நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி டால் மேக்கிங் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், என்னோடய டாலோட ஹெட்டை மட்டும் நான் ஃபைனலில் சேஞ்ச் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம டாலுடைய ஃபைனல் லுக். நல்லா இருக்கா, இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்காங்கிறத எனக்கு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.